வெல்கம் டு யூனிவர்சல் வாய்ஸ் ஓவர். இந்த சேனலில் எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் பார்க்க போறோம்னா ஹாலிவுட் மூவிக்கான வாய்ஸ் ஓவர் தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த சேனலில் முதல் வீடியோவா எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா த மார்ஷன்ங்கிற படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நாசா விண்வெளி கழகம் மார்ஸுக்கு போய் சில சாம்பிள்களை எடுக்கிறதுக்காக ஒரு குழுவை மார்ஸுக்கு அனுப்புகிறாங்க. அந்த குழு போன இடத்துல ஒரு மணல் புயல் ஏற்படுது. அந்த மணல் புயல்ல இந்த படத்தோட ஹீரோ இறந்துட்டு தான் நினைச்சு அவரை அங்கேயே விட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. அவரு அங்கிருந்து மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கறது இந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப என்கேஜிங்காகவும் உள்ள படம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில மார்ஸ் காமிக்கிறாங்க. அங்க ஒரு குழு 18 நாளாக அந்த மார்ஸோட தரைப்பகுதியை ஆய்வு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அங்க அவங்களுக்கான ஒரு ஹப் இருக்கு. அந்த இடத்துல இருந்து வெதர் கண்டிஷனை நோட் பண்றதுக்காக ஒரு டீம் அங்கிருந்து செயல்படுது. அந்த டீம் வெளியே யாரும் நிக்க வேண்டாம், வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, ஒரு மணல் புயல் வரப்போறதாக சொல்றாங்க. உடனே நீங்க ஹப்புக்கு வரணுங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அந்த குழுவும் கிளம்பி அந்த ஹப்புக்கு வந்துடுறாங்க. வந்த இடத்துல நோட் பண்ணா ஒரு பயங்கரமான மணல் புயல் வருது. அது ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு அவங்க முடிவு செய்யறாங்க. மிஷன் கம்ப்ளீட் ஆகலாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ராக்கெட் எடுத்துட்டு பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிரலாம்னு சொல்லி அவங்க கிளம்ப முயற்சி செய்யறாங்க. அந்த குழு அங்கிருந்து கிளம்பும் போது பயங்கரமான சூறாவளியோட சேர்த்து இந்த மணல் புயல் அடிக்கிறதுனால வேகமா அந்த குழு அங்கிருந்து கிளம்பி அந்த ராக்கெட்டுக்கு போறாங்க. போற பாதையில ஒரு ஆண்டனா அந்த காத்துக்கு வேகமா நம்ம ஹீரோ மேல பட்டுருது. அதனால அவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. இது தெரியாத அந்த குழு கிளம்பி நேரம் அந்த ராக்கெட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ இன்னும் கிளம்பி அந்த ராக்கெட்டுக்கு வரலங்கிறது. நம்ம ஹீரோவோட சிக்னல் என்னாச்சுங்கிறத அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அது டெட்டா இருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அவர் எப்படியாவது மீட்டுட்டு வரணுங்கிறதுக்காக குழுல சில பேர் கிளம்பி அவரை தேடி அலையிறாங்க. ஆனா தீவிரமான மணல் புயல்னால அவரை கண்டுபிடிக்க முடியல, அவர் சிக்னலை நோட் பண்ண முடியல. இந்த நேரத்தில் கமாண்டர் ஒரு முடிவெடுக்கிறாரு. எப்படி இருந்தாலும் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை, நம்ம எப்படியாவது இந்த டீமை காப்பாத்தி ஆகணுங்கிறதுனால அரமனசோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா பிரஸ் மீட் நடக்குது. அதுல நாசாவோட டைரக்டர் பேசிட்டு இருக்கிறாரு. மார்ஸ்ல கடுமையான மணல் புயல் ஏற்பட்டதுனால மார்க் இறந்துட்டாரு அப்படிங்கறத பிரஸ் மீட்ல தெரிவிக்கிறாரு. உடனே அங்க பயங்கரமான சலசலப்பு ஏற்படுது. கேள்விகளாலேயே அவரை போட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா மார்ஸை மறுபடியும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ படுத்திருக்காரு. அவர் இன்னும் சாகலைங்க. அவர் வயிற்று பகுதியில் கடுமையான காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த புயல் அடித்ததுனால ஒரு ஆண்டனா ஒன்று கட்டாயி நம்ம ஹீரோவோட வயிற்றுல குத்தி இருக்குங்க. அதனால தான் அவருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து தடுமாறி நம்ம ஹீரோ நடந்து போய் அந்த ஹப்புக்குள்ள நுழையிறாரு. அவர் வயிற்றுல ஏற்பட்டிருந்த காயத்துல ஒரு பிசுறு ஒன்று மாட்டிருக்கு. அதை அவரே ஆப்ரேட் பண்ணி எடுத்து அந்த காயத்துக்கு அவரே தையலும் போட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனா அவர் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றாரு. அதில் அவர் அடுத்தது என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாரு. இந்த தேதியிலிருந்து அடுத்த 4 வருஷத்துக்குள்ள நாசா ஒரு ராக்கெட்டை அதே பகுதிக்கு லான்ச் பண்ண போகிறதாகவும் அது வரைக்கும் நம்ம உயிர் பழச்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் பதிவு பண்ணுறாரு. அப்படி அங்கே உயிர் பழச்சி இருக்கணும்னா உணவு ரொம்ப அவசியமாக இருக்குது. அவங்க மிஷனுக்காக 31 நாளைக்கு உணவு கொண்டு வந்திருக்காங்க. அந்த குழுவில் மற்ற யாரும் இல்லாததுனால இவர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறதுனால மற்றவங்களோட உணவையும் சேர்த்து அவருக்கு 1 வருஷத்துக்கான உணவு அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிச்சமுள்ள 3 வருஷத்துக்கு உணவை அவர் ரெடி பண்ணணும். அதுக்காக அவர் என்ன பண்ணலாங்கிறத தீவிரமா யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சரி, இங்க ஏதாவது பொருள் இருக்கும், அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. அப்படியே அவர் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ்ல இருந்து அவருக்கு ஒரு உருளைக்கிழங்கு கிடைக்குது. அதை பார்த்த உடனேதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் இங்க விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரோட யோசனைக்கு ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவர் ஒரு தாவரவியல் சம்பந்தமான படிப்பை அவர் படிச்சிருக்காரு. நமக்கே தோணும் இவர் எப்படா இந்த மார்ஸ்ல விவசாயம் பண்ணுவார்னு. இதுக்கப்புறம் வர காட்சிகளை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க இவர் எப்படி விவசாயம் பண்ணியிருப்பாருன்னு. அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா மார்ஸ்ல இருக்கிற மண்ணை எல்லாம் கொண்டு முதல்ல ஒரு இடத்துல சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே கிடக்கிற சோலார் பேனல்கள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி அதுக்கு பவர் சப்ளையும் கொடுக்குறாரு. அப்படியே அவர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய இடமா பார்த்து கவர் எல்லாம் போட்டு ஒரு ரூம் மாதிரி செட் பண்றாரு. அவர் கொண்டு வந்த மண்ணெல்லாம் எடுத்து தரையில எல்லாம் போட்டு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி உருவாக்குறாரு. அங்க இருக்கிற ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் கொண்டு உரத்துக்காக ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறாரு. ஒரு விவசாயம் செய்யணும்னா முதல்ல மண் வேணும், அப்புறம் உரம் வேணும், அப்புறம் அதுக்குண்டான சீட்ஸ் வேணும். மெயினா தண்ணி தான் நமக்கு வேணும். அந்த தண்ணிக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிஷனுக்காக ஹைட்ரஜன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது இப்போ வேஸ்ட்டாக தான் கிடக்கு. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எரிச்சா தண்ணி கிடைக்கும், அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஹைட்ரஜன் சிலிண்டரை கொண்டு ஆக்சிஜன் கூட இணைக்கிறாரு. இணைச்சு அதை ஹீட் பண்றதுக்காக நெருப்பு பற்ற வைக்கும் போது அது பிளாஸ்ட் ஆயிருது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல, எதனால வெடிச்சதுன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காரு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, நம்ம விட்ட மூச்சு காத்துனாலதான் அது பிளாஸ்ட் ஆச்சுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த முறை அவர் என்ன பண்றாருன்னா
அவரோட சூட்டை போட்டு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்குறாரு. அப்போ அது வந்து சக்ஸஸ் ஆயிடுது. அடுத்த 2-3 நாள்லயே அவர் விதைச்ச உருளைக்கிழங்குகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மார்ஸ்லயே முதல் முறையாக விவசாயம் செஞ்சது நம்ம ஹீரோ தாங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் பேர் தான் வின்சென்ட். இவர் தான் இந்த மெஷினோட டைரக்டர். இப்போ இவர் எங்கே போயிட்டு இருக்காருன்னா நாசாவோட டைரக்டரான டெடியை பார்க்க போயிட்டு இருக்காரு. இந்த டெடி என்ன பண்ணியிருக்காருன்னா மார்ஸோட சேட்டலைட்டை டிசபிள் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வின்சென்ட் எதுக்காக வந்திருக்காருன்னா 4 வருஷம் கழிஞ்சு அனுப்ப போற ராக்கெட்ல சில பொருட்கள் அனுப்ப வேண்டியது இருக்கு. அந்த பொருட்கள் ஆல்ரெடி அந்த மார்ஸ்ல இருக்கிறதுனால அது செயல்படுதா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த சேட்டலைட்டை எனபிள் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படி சொல்லியும் இந்த டெடிங்கிறவர் என்னன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த சேட்டலைட்டை நான் எனபிள் பண்ணனா அங்க டெத் ஆகி கிடக்கிற மார்க்கோட சடலம் தெரிஞ்சதுன்னு சொன்னா இங்க பெரிய பிரச்சனை உண்டாயிரும். அதனாலதான் நான் அதை டிசபிள் பண்ணி வச்சிருக்கேன். இனி அதை என்னால எனபிள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வின்சென்ட் அங்க இருக்கிற பொருட்கள் வேலை செய்யுதா இல்லையான்னு தெரிஞ்சாதான் எனக்கு இங்க அடுத்து பொருட்களை எல்லாம் அனுப்ப முடியும். அதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த சேட்டலைட்டை எனபிள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாரு. அப்படியே அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மின்டி பார்க். இந்த பொண்ணு தான் அந்த சேட்டலைட்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டலைட் கனெக்ஷன் கிடைச்ச உடனே அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா இந்த டீம் இருந்தது இல்லைங்களா ஏரியா, அந்த ஏரியாவை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அங்க இருந்த சோலார் பேனல்களை யாரோ நவுத்தி வச்சிருக்காங்க. அப்படி நவுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அங்க ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாரு, நம்ம ஹீரோவான மார்க். அவர் உயிரோட தான் இருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு நேரா போய் வின்சென்ட் கிட்ட இந்த உண்மையை போய் சொல்றாங்க. அந்த வின்சென்ட் என்ன பண்றாருன்னா நேரா போய் டெடிக்கிட்டையும் சொல்லிடுறாரு இந்த விஷயத்த. 24 மணி நேரத்துல மார்ஸோட பிக்சரை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இப்ப நாசா இருக்கு. அப்படி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மக்களுக்கு மார்க் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லி நாசா யோசிக்கிறாங்க. இந்த நிலைமையில டெடி என்ன பண்றாருன்னா ஒரு பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணிட்டு மார்க் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. விஷயம் பிரஸ் மீட்ல தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் நாசாவோட டைரக்டரான டெடியை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை மார்ஸ்ல காமிக்கிறாங்க. என்னதான் மார்ஸ்ல விவசாயம் பண்ணாலும் அவர் நாசாவை கான்டாக்ட் பண்ணலன்னு சொன்னா அவர் உயிர் வாழ்றதே வேஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் அவர் ஒரு மேப்பை பாக்குறாரு. அந்த மேப்ல என்னன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 1997ல பாத் ஃபைண்டர்ங்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் அங்க லான்ச் பண்ணிருக்காங்கிற விவரம் அவருக்கு தெரிய வருது. அதை போய் எடுத்தாதான் நாசாவை கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட ரோவரை எடுத்துட்டு அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் உள்ள ஏரியாக்கு பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காரு. இதை பாக்குற வின்சென்ட் இவன் எங்கடா போறாங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்த வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம 1997ல லான்ச் பண்ண கம்யூனிகேஷன் சிஸ்டம் உள்ள ஏரியாக்கு தான் அவன் போயிட்டு இருக்காங்கிறத அந்த வின்சென்ட் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற பாத் ஃபைண்டர்ங்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் அவர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக அவர் ஒருத்தரை மீட் பண்ண போறாரு. அவர் பேரு ப்ரூஸ் என்ஜி. அவர் தான் நாசாவோட ராக்கெட்டோட டிசைனரா இருக்காரு. அவரோட ஹெல்ப்பை வாங்கிட்டு அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் உள்ள ஏரியாவுக்கு அவர் போறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் காலடியில ஒரு கேபிள் தட்டுப்படுது. அதை ஃபாலோ பண்ணிப்பானா அந்த மெஷின் வந்து மண்ணுக்கடியில புதஞ்சு கிடக்குது. அதை தோண்டி எடுத்துறாரு நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா நம்ம வின்சென்ட் அந்த மெஷினை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எடுத்து ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணும்போது அது எந்த விதமான சிக்னல்ஸையும் கொடுக்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மிஷினை எடுத்துட்டு வந்து அதையும் கனெக்ட் பண்றாரு. அதுக்கு பவர் சப்ளை எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மிஷினும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த 2 மிஷினும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2மே கனெக்ஷனுக்கு வந்துடுது. நம்ம ஹீரோக்கு இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். ஒரு பிக்சரை அவங்களுக்கு அனுப்பிச்சோன்னா அது கம்யூனிகேஷனுக்கு உதவுங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நேரா உள்ள போய் ஒரு போர்டை ரெடி பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அவர் ரெடி பண்ண போர்டில் என்னோட மெசேஜ் கிடைச்சதுன்னு சொன்னா நான் எஸ்ன்னு ஒரு போர்டு வச்சிருக்கேன், அந்த பக்கம் கேமராவை திருப்புங்க, இல்லாட்டினா நோங்கிற பக்கம் கேமராவை திருப்புங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த மெசேஜை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப குஷியாயிடுறாரு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா அங்கே போய் சேர்றதுக்கு 13 மினிட்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷினில் வர ஃபோட்டோ வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியானதாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஹீரோ கையாளுறாரு. அது என்னன்னா அந்த மெஷினை சுற்றி ஒவ்வொரு லெட்டராக வந்து ரவுண்டாக செட் பண்ணுறாரு. இவங்க கேட்குற கேள்விகளுக்கு அந்த மெஷின் எந்த பக்கமெல்லாம் திரும்புதோ அதை வச்சு அது ஒரு பேனாவும் பேப்பரில் நோட் பண்ணி அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வின்சென்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம ஹீரோக்கு. நீங்கள் இருக்கிற ரோவரில் ஒரு கம்யூனிகேஷன்
சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த சிஸ்டத்தை ரீசெட் பண்ணீங்கன்னா ஒரு 20 விதமான கொஸ்டின் கேட்கும். அந்த கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பண்ணீங்களா நீங்களும் நாசாவும் டைரக்டா கம்யூனிகேஷன் பண்ணலாங்கிற மாதிரி வின்சென்ட் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ நேரா போய் அந்த ரோவர்ல இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை எடுத்து ரீசெட் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் நாசா கூட அவங்க கம்யூனிகேஷனுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாசாவுக்கு கம்யூனிகேஷன் பண்ண உடனே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாசால இருக்கிற டீமும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கேட்கிறாரு. நான் உயிரோட இருக்கிற விஷயம் என்னோட டீமுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை நாங்க சொல்லல, அதை சொல்லிட்டோம்னு சொன்னா அவங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. நான் உங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிடலான்னு நாங்க முடிவெடுத்திருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ செம காண்டாகிறாரு. ஆனதுமே கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த மெசேஜை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் லைவா போயிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே மேயர் நம்ம டெடிக்கு போன் பண்ணி என்ன உங்க ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க. அதுக்கு டெடி அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது, அவர் டிப்ரெஷன்ல இருக்காரு, அதனாலதான் இப்படி பண்றாரு, இனி அப்படி பண்ண மாட்டாரு, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நாசா கூட ரெகுலரா கம்யூனிகேஷன்ல இருக்காரு. அங்க என்ன விதமான சம்பவங்கள்லாம் நடக்குது, அவர் எப்படி எல்லாம் சர்வை பண்ணாங்கிற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு மெசேஜா அனுப்பி அவங்களுக்கு சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதோட நம்ம ஹீரோ அங்க போய் 120 நாள் ஆயிருது. அவரோட வேலை அப்படியே ரொட்டீனா போகுது. அப்படித்தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவர் செஞ்சு வச்ச தோட்டம் ஒரு ஆக்சிஜன் லீக்கு காரணமாக வெடிச்சு செதறிடுது. இந்த தகவலை நாசாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப அவங்க நம்ம ஹீரோக்கு உதவி தேவைப்படுது, குட்ஸ் எல்லாம் அனுப்பணும், ராக்கெட்டை வேகமா தயார்படுத்துங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய மணல் புயல் வருது. நம்ம ஹீரோனால ஹப்ல தங்க முடியாதனால அவரோட ரோவருக்கு போயிடுறாரு. அங்கிருந்து என்ன பண்ணாருன்னா நம்ம ஹீரோக்கும் அவங்களோட டீமுக்கும் கனெக்ஷன் கிடைச்சிருது. அதுல இருந்து அவங்க டீம் கூட ரொம்ப சந்தோஷமா கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனால விவசாயம் பண்ண முடியாதனால மிச்சமுள்ள உருளைக்கிழங்குகளை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. அடுத்த ராக்கெட் வர வரைக்கும் அவர் அந்த உணவை தான் பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாரு. ப்ரூஸ் கிட்ட சொல்லி வேக வேகமா செய்யப்பட்ட ராக்கெட்ல அவருக்கு தேவையான ஃபுட்டுகளை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த ராக்கெட்டை லான்ச் பண்றாங்க. ராக்கெட்டை லான்ச் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த ராக்கெட் டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால வெடிச்சிருது. இந்த நிலைமையில இன்னொரு ராக்கெட் செஞ்சு அனுப்புற வரைக்கும் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா 3 வேளை சாப்பிட வேண்டிய உணவை ஒரு வேளையா சுருக்கிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா சைனால இருந்து 2 பேரு ஒரு டிவியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டிவில ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. டெடியும் வின்சென்ட்டும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூல சொல்றாங்க எங்க கிட்ட பூஸ்டர் இல்லாதனால எங்கனால இன்னொரு ராக்கெட் அனுப்ப முடியாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சைனால இருக்கிற 2 பேரு நம்ம கிட்ட தான் ஒரு பூஸ்டர் இருக்கு, அது அமெரிக்காவுக்கு கடனா கொடுத்து உதவி செய்வோம், நமக்கு பின்னாடி யூஸ் ஆகுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிட்டு அந்த தகவலை அவங்களுக்கு சொன்ன உடனே டெடி ரொம்ப சந்தோஷமா ஏறாரு. கட் பண்ணா ஒரு பிளாக் அமெரிக்கன் காமிக்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்றான்னா நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம மார்க்கை வேகமா கூட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்றான். அது என்ன பிளான்னா நம்ம மார்ஸுக்கு இன்னொரு ராக்கெட் அனுப்ப வேண்டியது இல்ல, அதுக்கு பதிலா 3 மாசத்துக்குள்ள பூமிக்கு வந்தடையக்கூடிய அந்த டீமை அப்படியே நிப்பாட்டி நம்ம கிட்ட இருக்கிற பூஸ்டர் மூலியமா ஃபுட்டை கலெக்ட் பண்ணி அதை ஒரு ராக்கெட்ல வச்சு அனுப்பணும்னா அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ண அவங்க அப்படியே 1 வருஷத்துக்குள்ள மார்ஸுக்கு போயிடலாம். மார்ஸ்ல இன்னொரு ராக்கெட் இருக்கு. அந்த ராக்கெட் கொஞ்ச தூரம் தான் பறக்கும். அந்த ராக்கெட்ல நம்ம மார்க் கிளம்பி வர சொல்லி அங்க இருந்து இந்த ராக்கெட்டுக்கு நம்ம மார்க்கை மாத்திரலாம், அங்கிருந்து நேரா கிளம்பி பூமியை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றான். இதை கேட்ட உடனே இந்த தகவலை அந்த குழுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க நாங்க 565 நாள் கிடையாது, இன்னும் 5000 நாள் ஆனாலும் நான் அவங்கள கூட்டிட்டு தான் வரோம். ஏற்கனவே ஒரு தடவை அவனை மிஸ் பண்ணிட்டோம், இனி நான் அவங்கள மிஸ் பண்ற மாதிரி இல்ல, கண்டிப்பா நான் அவனை கூட்டிட்டு தான் வருவோங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாசா டீம் என்ன பண்றாங்கன்னா சைனால இருந்து வாங்கின அந்த பூஸ்டரை பயன்படுத்தி ராக்கெட்டை விண்ணில ஏவுறாங்க. அந்த ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லா விண்வெளியை போய் அடையுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒருவேளை சாப்பிட்டதுனால ரொம்ப ஒல்லியா மெலிஞ்சு போய் கிடக்குறாருங்க. நம்ம ஹீரோ 481 நாளா மார்ஸ்ல இருந்திருக்காருங்க. நம்ம ஹீரோக்கு அவரோட டீம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னா அவர் இருக்கிற ஏரியால இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ராக்கெட் இருக்கு. அந்த ராக்கெட்டை வச்சு அவர் டிராவல் பண்ணி வந்தாருன்னு சொன்னா கொஞ்ச தூரத்துல இந்த ராக்கெட்டுக்கு வந்துடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்துட்டா பூமிக்கு சீக்கிரம் போய் அடைஞ்சிடலாங்கிற மாதிரி அவர்கிட்ட தகவல் சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த ராக்கெட்ல இருக்கிற தேவையில்லாத பகுதியில எல்லாம் கழட்டி விட்டுட்டு ராக்கெட்டை மேனுவலா ஓட்டாம அந்த குழுவே ஓட்டுற மாதிரி பிளான் பண்றாங்க.
அப்படியே கட் பண்ணா நம்ம டீமுக்கு 562 நாளுக்கு தேவையான உணவெல்லாம் வந்து அடைஞ்சிருது. அந்த பேக்கேஜை கலெக்ட் பண்ண டீம் அப்படியே புறப்பட்டு நம்ம ஹீரோவை நோக்கி போறாங்க. நம்ம ஹீரோ அவருக்கு வளர்ந்துருக்கிற தாடி மீசைகள் எல்லாம் சேவ் பண்ணிட்டு அவரோட ஆஸ்ட்ரோநாட் ட்ரெஸ்ஸை எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ராக்கெட்டை எடுத்து புறப்படுறதுக்கு தயாராகிறாரு. இந்த 2 ராக்கெட்டுமே கரெக்டான டைமுக்கு லான்ச் ஆயிருச்சு. இப்ப இதுல ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட ராக்கெட்ல பூஸ்டர் அளவு கம்மியாயிட்டே வருது. அப்ப நம்ம டீம் ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம ராக்கெட்ல இருக்கிற பின்பகுதியில இருக்கிற ஒரு ரூமை வெடிக்க வச்சோம்னா அதுல இருந்து வர ஒரு ஏர் பிரஷர்னால இந்த ராக்கெட் ரொம்ப வேகமா போகும். அப்ப அப்படியே அவரை பிக்கப் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு பிளான் கொடுக்குறாரு. நான் அந்த ராக்கெட்ல இருந்து வெளியே வந்து என்னோட பூஸ்டரை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி நான் ஒரு அயன்மேன் மாதிரி பறந்து வந்து உங்களை அடைஞ்சிடறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நாசால இருக்கிற ஒரு டீம் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி சொதப்பிடாதீங்க, இந்த பிளானை இப்படியே ரத்து பண்ணிருங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம டீம் ஏற்கனவே பண்ண பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவரோட சூட்டை பிளாஸ்ட் பண்ணி அவர் ஒரு வேகத்துல வராரு. அதே மாதிரி அந்த சைடு நம்ம டீமும் அவங்க சைடுல பூஸ்டரை பயன்படுத்தி வேகமா வர்றாங்க. வந்துட்டு இருக்கிற சமயத்துல அவங்க பூஸ்டரோட பவர் கம்மியாகி ஸ்லோ ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு மேல பவர் இல்லாம நின்றுது. அந்த நேரத்துல நம்ம டீமோட கமாண்டரான லூயிஸ் ஒரு கயிறை கட்டிட்டு அவங்க வெளியே வந்து அவரை பிக்கப் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவரை நோக்கி போறாங்க. போற சமயத்துல அந்த கயிறோட அளவும் தீந்துருது. இவ்வளவு தூரம் வந்து இவரை பிக்கப் பண்ண முடியலங்கிற வருத்தத்துல அவரை பார்த்துட்டே இருக்கும்போது அவரோட பூஸ்டர் பவரை பயன்படுத்தி எப்படியோ அவங்களை வந்து அடைஞ்சிடுறாங்க. அவங்க 2 பேத்தையும் பிக்கப் பண்ணி அந்த ராக்கெட்ல ஏத்துறாங்க. நம்ம ஹீரோ ராக்கெட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு பெருத்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு. இத்தனை கால கஷ்டப்பட்டு இருந்த அவரோட கஷ்டம் தீர்ந்ததை நினைச்சும் அவரோட உயிர் மீட்கப்பட்டதை நினைச்சும் ரொம்ப சந்தோஷப்பட்டது அவங்கள கட்டி அணைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் எப்படி அந்த மார்ஸ்ல சர்வே பண்ணாரு அப்படிங்கறத அந்த காலேஜ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிளாஸா எடுக்கிறாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.